தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலா அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, நம்மளை மறந்து போகிற இந்த உலகம், ஏமாற்றமுள்ள உலகத்தில் வாழுகிற நம்ம, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, ஆனாலும் அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்தது போலவே உங்களையும் ஜெயிக்க அவர் வல்லமை தருகிறவரா இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆவியானவர் அந்த சூழ்நிலையை அறிந்தவரா இருக்கிறார், உதவி செய்ய ஆவலா இருக்கிறார். உங்க அருகாமையில இருக்கிறார் தேவச்சனமே. அவர் ஒரு தாயை காட்டிலும் அன்பானவர், ஒரு தகப்பனை காட்டிலும் அன்பானவர். தேவச்சனமே, ஒரு தேன் கூடை பாருங்கள், அதுக்குள் நிறைய தேன் இருக்கும். தேன் கூடு உடைந்தால் தேனெல்லாம் ஒழுகிறது போல கர்த்தருடைய மனசை நீ தொட்டுட்டா போதும், அப்பாவுடைய இருதயத்தை நீ தொடணும். தொட்டா அந்த அன்பு உன் மேல ஒழுக தொடங்கிற தேவச்சனமே. இன்னைக்கு நீ அந்த அன்பு உன் மேல ஊற்றப்பட நீ அப்பாவுடைய இருதயத்துக்கு கிட்ட வரணும். அந்த தேன் கூட சுற்றிலும் நிறைய தேனீக்கள் இருக்கும், ஆனா அதற்குள் நிறைய தேன் இருக்கிறது. தேவச்சனமே, உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள், உனக்குள்ள இருக்கிற தேவ அன்பை அதை அடைத்து போடக்கூடாது. ஒரு தேன் கூடு மேல ஒரு கல் படும் பொழுது அந்த கல் அந்த தேன் கூட உடைத்து ஒழுக பண்ணுகிறது. இன்னைக்கு உன் கல்லான இருதயம் உடையும் என்றால் உனக்குள்ள இருக்கிற அன்பு வெளியே வரும். நீ யோசித்து பார், உன்னை தாயின் கருவில் உருவாக்கினவர் உன்னை மறந்திடுவாரோ? இவ்வளவு நாள் உன்னை நடத்தினவர் வெறுத்திடுவாரோ? தேவச்சனமே, அந்த கல்லான இருதயம் உடையட்டும். தேனீக்களை போல சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை பாருங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை பாருங்கள். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து ஒழுகணும். தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு அந்த கல்லான இருதயத்தை உடைத்து ஒரு சதையான இருதயத்தை உங்களுக்குள்ள வைப்பாராக. அருமையான தேவச்சனமே, அவருடைய அன்பு அதிகமானது, அளவுக்கு மீறினது. அந்த அன்பு மரணத்தை காட்டிலும் வலியதுன்னு வேதம் சொல்லுகிறது. நமக்காக ஜீவன் கொடுத்த நம்ம தகப்பன் நம்மளை நடத்தாமல் கைவிடுவாரோ? செங்கடல்ல விழுந்து சாகணும் சொல்லியா எகிப்திலிருந்து ஆண்டு விடுதலை கொடுத்து கொண்டு வந்தாரு? இல்லை, தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். திட்டம் கிடைக்கிற வரைக்கும் நாம் பயப்படுவோம். மோசே கூட பயந்தாரு, ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. தேவச்சனமே, நீ ஆண்டவராய் இயேசுவை தேடி வந்த பிறகு ஏராளமான பிரச்சனை, பயப்படாதே. There is some ways. கர்த்தர் சில பாதைகளை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விடாதே. தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்த போறாரு. இந்த அருமையான 39வது நாள்ல தேவனுடைய கரம் பயங்கரமாக இறங்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கையை நினைத்திராத லெவல்ல தேவ பிரசன்னம் தாக்க போகிறது. தேவ வல்லமை இறங்கி தொட போகிறது. தேவனுடைய அன்பு தொட போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு பெறுகிற இந்த அபிஷேகம் உங்க கடைசி நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் மேல எந்த நேரத்தில் அவர்கள் திசை கெட்டு போகாதபடி இந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். தேவச்சனமே, இந்த ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். அதே வச்சனமே, உள்ளத்தினாலத்திலிருந்து அப்பாவுடைய அன்பை நினைத்து பாருங்கள். நீங்க நினைத்து ஆராதிக்கும் பொழுதே விடுதலை உண்டாகும். கெட்ட குமாரன் அப்பாவை குறித்து யோசிக்க ஆரம்பித்தான். அவன் உடைக்கப்பட்ட பொழுது, அவன் தாழ்த்தப்பட்ட பொழுது, அவன் இழக்கப்பட்ட பொழுது அப்பாவை நினைத்து பார்த்தான். தேவச்சனமே, நீ இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை நினைக்கும் பொழுதே உன் வாழ்க்கையில திறந்த வாசல் வரும். எப்பொழுது கெட்ட குமாரன் அப்பாவுடைய வீடை நினைச்சானோ அப்பமே விடுதலை வந்துட்டு அவனுக்குள்ள
எனக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது. நான் என் அப்பாவை போய் பார்ப்பேன். யார் என்ன வெறுத்தாலும் என்ன வெறுக்காத ஒரு கதவு உண்டு, என்ன வெறுக்காத ஒரு இருதயம் உண்டு, எனக்கு பூட்டாத ஒரு கதவு உண்டு. எனக்காக ஏங்குற ஒரு நபர்னா அது என் ஆண்டவரை தவிர யாருமே கிடையாதுன்னு இன்னைக்கு தேவஞ்சரம் புரியும் என்றால், அந்த கெட்ட குமாரனை போல நம்ம திரும்பி வருவோம் என்றால், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அணைத்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். தேவ ஜனமே, எத்தனை பேர் அந்த அப்பா கிட்ட ஓடி வாரீங்க? அந்த கெட்ட குமாரன் அந்த தீர்மானம் எடுக்கும் போது அவன் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு நீங்க இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை மாத்த கர்த்தர் பரலோகத்தில் சிலதை மாத்தி எழுதுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை சத்ரு அழிக்கலான்னு எழுதி வைக்கும் பொழுது, உங்களுக்காக ஆமான் சில தூக்கு மரத்தை உண்டாக்கும் பொழுது, கர்த்தர் உங்க தீர்ப்பை மாற்றி எழுதுகிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லை. சிங்க குட்டிகள் கூட பட்னி கிடக்கும். தேவ ஜனமே, உங்களுக்கு குறைவில்லைன்னு சொல்லுகிறது ஏன் சொந்து போகிறீர்கள்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உயர்த்தி பாடுவோமா தேவ ஜனமே? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். சொல்லுவோம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து அந்த சிங்கம் கூட அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். சொல்லுங்க, தாயிலும் எவ்வளவு அன்பானவர். எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டீரே அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் உங்களை தொழுது கொள்ளுகிறோம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. சொல்லுவோம், உன் நம்பிக்கை விட்டுறாத. உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர். சேர்ந்து சொல்லுவோமா? தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், அந்த சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவின் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். தேவச்சனமே, நீ நேற்றுக்கு முந்தானத்தை தேர்ந்தெடுக்கப்படல. இந்த உலகம் அஸ்திவாரம் படுறதுக்கு முன்னாடி உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னமே உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டாரு. பயப்படாத தேவச்சனமே. பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை, தேவன் உன்னை பார்த்து சொன்னதெல்லாம் ஒன்று கூட மாறி போவாது. தேவச்சனமே, ஓ நேற்று இன்று என்று மாற தேவனேசு மாறிடாரு. நேற்றும் இன்றும் என்று மாற தேவனேசு மாறிடாரு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், அந்த சிங்கம் கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அப்பாவை பார்த்து ஆமென். தாய் கூட உங்க அன்பின் பிரசன்னம் எங்க ஜனங்களை மூடட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் உள்ள காயங்கள் மாறட்டும். நீ அவரை நோக்கி பார்த்தால் உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். தேவ ஜனமே, நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும், அது மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சம்
சிங்கமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறனா தேவ ஜனமே வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவ ஜனமே, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னை போல் சத்தியத்தை அறிகிற மனிதன் யார்? உனக்கு கிடைத்த பாக்கியம் அநேகருக்கு கிடைக்க உள்ள தேவ ஜனமே, தேவ ஆவியானவர் முகமுகமாய் பேசுகிற ஜனம் நீ சோர்ந்து போகலாமா? உன் சூழ்நிலையை காட்டிலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லு தேவ ஜனமே. நீ இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் சூழ்நிலை தன்னாலே மாறும். இந்த உலகத்தில் எல்லாமே மாறுகிறது தான். கஷ்டம் மாறும், பண கஷ்டம் மாறும், வியாதி மாறும், எல்லாமே மாறிடும். ஆனா என்றும் மாறாதவர் இயேசு ஒருவர் தான். அவரை விட்டு விடாத. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆமென். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஓ உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். சொல்லுங்க சொல்லுங்க, உன்னை நினைத்து அந்த சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க உன்னையே பலியாகினார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகினார். என் ஜனமே, ஆண்டவர்கிட்ட ஓடிவா பார்ப்போம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம். ஏன் தெரியுமா? இறுதி காலம் வந்துட்டு தேவ ஜனமே, இறுதி காலம் அது வந்தாச்சே, இன்னமும் தாமதமே. ஓ இறுதி காலம் வந்தாச்சே, இன்னமும் தாமதமே. நீ இன்னமும் தாமதமே, நீ இன்னமும் தாமதமே. துயரத்தம் துயரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற. அந்த அப்பாவுடைய அன்பை நினைச்சு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. Thank you Jesus. என் வாழ்க்கையை மாத்துகிற உங்க அன்புக்காக நன்றி அப்பா. காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர, காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வாங்க. ஓடி வாங்க, அப்பா கிட்ட ஓடி வாங்க. ஜனங்களே ஓடி வாங்க, ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க. ஏசப்பா கிட்ட வாங்க. ஒரு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்த போறாரு. உங்களை விடுதலையாக்க போறாரு. உங்க குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறார். போராட்டம் என்ற சங்கிலியில் இருந்து, சிறைச்சாலைகள்ல இருந்து, உபத்திரவத்தின் கவியில இருந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து, வியாதியின் பள்ளத்தாக்கில் இருந்து God is bringing you out. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இந்த அபிஷேக சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் கமா, கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். இயேசு கிட்ட ஓடி வந்துருங்க. அப்பா கிட்ட ஓடி வாங்க. ஒரு சின்ன பிள்ளைய போல ஊர்ல உள்ள பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ரோட்ல ஒரு நாய்க்குட்டியை பார்க்கும் பொழுது, ஒரு பாம்பை பார்க்கும் பொழுது, சின்ன பிள்ளை அப்பாட்ட ஓடி வர்றது போல தேவ ஜனமே, நீ அப்பாட்ட ஓடி வா. பிரச்சனையை கண்டு சோர்ந்து போவாத. அப்பாட்ட ஓடி வந்துரு. ஓடி வந்து அப்பா மார்புல அணைச்சுக்கொள். அப்பாவை கட்டி பிடித்துக்க. அப்பா காலை விடாத, அப்பா கையை விடாத.
அப்பா உன்னை கைவிடவே மாட்டாரு. எந்த மனுஷன் உன்னை கைவிடலாம், உன்னை நிந்திக்கலாம், உன்னை வேடிக்கை பார்க்கலாம். ஆனா அப்பா உன்னை அழைச்சவ, உன் கண்ணீரை துடைக்கிறவ, உனக்கு ஆறுதல் தருகிறவ, உன்னை கடைசி வரைக்கும் நடத்துகிறவ, இந்த கடைசி காலத்துல உன்னை கண்ணின் மணி போல காக்கிறவ, ஒரு நாள் விட மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. ஓடிவா ஜனமே, ஏசப்பா கிட்ட ஓடிவாங்க, ஏசப்பா கிட்ட ஓடிவாங்க. இந்த நாட்கள்ல ஓடிவா தேவச்சனமே, உன்னை நோக்கி ஏக்கத்தோடு ஒரு அப்பா காத்திருக்கிறாரு, ஒரு அப்பா காத்திருக்கிறாரு, ஏக்கத்தோடு இருக்கிறாரு. என் பிள்ளை வந்துருவானா, என் பையன் வந்துருவானா, என் மகன் வந்துருவானா, என் மகா வந்துருவாளா, என் பிள்ளை வந்துருவாளா, முன்ன போல ஆராதிப்பாளா, முன்ன போல ஜெபிப்பாளா, என்ன நேசிப்பாளா, அந்த ஆதி அன்பை அவ திரும்பி உயிர்ப்பிப்பாளா, இந்த உலகத்தை காட்டில என்ன நேசிப்பாளா. அப்படி அவர் உங்களை பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறார் தேவஜனமே. ஓடி வாங்க தேவஜனமே, இயேசுவிடம் ஓடி வா. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா. இயேசு உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா. மகனே என்று நீ ஆயத்தமா. என் மகளே இன்று நீ ஆயத்தமா. மகனே இன்று நீ ஆயத்தமா. உனக்காக பரலோகத்தில் உறைவிடம். உனக்காக ரத்தத்தை கொடுத்தது மட்டும் அல்ல பிள்ளையே, உனக்காக ஒரு உறைவிடம் கட்டுறாரு. இந்த உலகத்துல உனக்கு வீடு இல்லையா, உனக்கு வேலை இல்லையா, லாசருவை போல வியாதியில இருக்கிறாயா, கவலைப்படாத தேவச்சனமே. அதி சீக்கிரத்தில் மாறு. இந்த உபத்திரத்துல இருந்து கர்த்தர் உன்னை நிச்சயம் விடுதலை ஆக்குவாரு. இந்த உலகத்துல உனக்கு விடுதலை கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அப்பாவை விட்டுறாத, உன்னை ரட்சித்த அப்பாவை விட்டுறாத, அந்த அன்பின் அப்பாவை விட்டுறாத. உபத்திரத்துல அவர் வேண்டான்னு சொல்லிடாத, கடைசி நேரத்துல மறுதளிச்சிடாத. இயேசு கிட்ட ஓடி வந்துருன்னு அவர் உன்னை பார்த்து பேசுகிறார் தேவச்சனமே. உனக்காக ரத்தம் கொடுத்த பரலோகத்துல ஒரு வீடை கட்டுறாரு. அந்த வீடை கட்டிட்டு என் பிள்ளைய கூட்டு வரணும். கஷ்டப்படுற என் பிள்ளைய, வியாதியில இருக்கிற என் பிள்ளைய, லாசருவை போல கஷ்டப்படுற பிள்ளைய, அக்னிய கடந்து வர பிள்ளைய இந்த வீட்டுல கொண்டு வரணும்னு உன்னை தேடி வாராரு. அவர் வரும்பொழுது எத்தனை பேர் ஆயத்தமா இருப்பீங்க? புத்தி உள்ள கன்னிகைகளை போல எத்தனை பேர் இந்த அபிஷேக சத்தத்தை கேட்கிற தேவச்சனமே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் வருவார் என்றால் இன்று நீ ஆயத்தமா? உன்னை நீ ஆராய்ந்து பார் தேவச்சனமே. மகனே இன்று நீ ஆயத்தமா. மகளே இன்று நீ ஆயத்தமா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி. இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஏதோ விதத்துல நீ அப்பா விட்டு தூரம் போனது போல இருக்கா? ஏதோ ஒரு விதத்துல நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? தேவச்சனமே, அந்த சோர்வை தூக்கி போட்டு, அந்த வேதனையை தூக்கி போட்டு, அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உனக்காக ஏக்கத்தோடு இருக்கிறாரு. ஓடி வந்துரு தேவச்சனமே. இந்த உலக விஷயம் உன்னை பாரப்படுத்திடக்கூடாது. இந்த லௌகிக கவலை உன்னை பாரப்படுத்திடக்கூடாது. ஆத்துமாவை நீ கரைப்படுத்தி விடாது. பரிசுத்தத்தோடு ஓடி வா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்திடாத, அந்த அபிஷேகத்தை கரைப்படுத்திடாத. இந்த உலகத்தில் உள்ள அந்தகார ஆவிகள், உலக ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு உன்னை கரைப்படுத்தணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ரட்சிப்பை அழிக்காக்கணும், அசிங்கப்படுத்தணும்னு அது ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் விழிப்பா இருக்க விரும்புகிறீங்க? ஆவியில தெளிவா இருக்கிற தேவ ஜனம் ஓடி வாங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். இன்னமும் தாமதமே. அல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னமும் உன் பாவங்களை போக்கிட, உன் பாவங்களை போக்கிடவே
சிலுவையை சுமந்தாரே, உன் பாவங்களை போக்கிடவே சிலுவையை சுமந்தாரே, உன் சாபங்களை நீக்கிடவே முள்முடி தாங்கினாரே, உன் சாபங்களை நீக்கிடவே அவர் முள்மூடி தாங்கினாரே, அவர் முள்மூடி தாங்கினாரே. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. ஆமென். திடன் கொள், பலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன் கொள், பலன் கொள், திடன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு, சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. அந்த மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதுமேனோ, அந்த மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதுமேனோ. ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதுமேனோ. ஓ ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே, என்ன ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதுமேனோ. உன்னை ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதுமேனோ. உன்னை ஆற்றி தேற்றி அன்பரேசு வல்லமை இறங்குது. இருளின் வல்லமைகளை அழிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. உன்னை சோர்வுபடுத்துகிற, உன்னை கட்டி வைக்கிற லாக்குலாம் உடையுது தேவச்சனமே. பெற்றுக்கொள்ளுற அபிஷேகத்தை, ஒரு மகிமை இறங்குது. அந்த அப்பாவுடைய பரலோகம் இருக்கிறதுனால நீ ஏன் சோர்ந்து போகிற தேவச்சனமே? உடைந்து போவதுமேனோ. ஆமென் ஆமென். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதுமேனோ. ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதுமேனோ. உன்னை ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதுமேனோ. திடன் கொள், பலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன் கொள், பலன் கொள், திடன் கொள், நீ சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. நீ சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நம் மனமுடைந்து போகவே மாட்டேன். அந்த மகிமையான பரலோகம் இருப்பதனால் எத்தனை தேவச்சனம் சொல்றீங்க? நம்ம மனம் உடைஞ்சு போக மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல பரலோகம் இருக்கு. என்னை யாரு மறந்தாலும் என் அப்பா மறக்கலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? யோபுனுடைய தனிமையை நினைத்து பாருங்கள், அந்த லாசருவின் தனிமையை நினைத்து பாருங்கள். உங்களுடைய நிலைமை அதிலையும் மேலானதா இருக்கும், மேலானதா இருக்கும். லியாந்தலரபா சந்தலரபலபா, லியாந்தலரபலபலபா, லியாந்தலரபா சந்தலரபா. ஆமென் ஆமென். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். என்ன ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஓ மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதுமேனோ. மகிமையான பரலோகம் இருக்கையிலே
நீ மனமுடைந்து போவதுமேனோ. ஓ ஆட்சி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி பாட பாட விடுதலை, பாட பாட சோர்வு வெளியேறுகிறது, அந்த பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. தேவ ஜனமே, நீ பாட பாட விடுதலை வரும், நீ பாட பாட கட்டு உடையும். ஏன்னா அந்த ஆவிகளுக்கு பிடிக்காது, அந்தகார ஆவிகளுக்கு நீ பாடுறது பிடிக்காது, நீ பாடுறது பிடிக்காது, அதை தடை பண்ணுவான். அவனுக்கு அது வெறுப்பா இருக்கும். அதனால சோர்ந்து போவாத, அபிஷேகத்துல நிரம்பி பாடு. ஹல்லேலூயா. நீ பாட பாட அபிஷேகம் வெளிப்படும். தாவீது சவுல் ராஜாக்கு முன்னாடி இசையை வாசித்து பாடும் பொழுது அந்தகார ஆவிகள் ஆடினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க பாடும் பொழுதே சில அந்தகார ஆவிகள் வெளியே ஓடுகிறது, ஓடுது உங்க குடும்பத்தை விட்டு. வில்லிசூனியம் ஓடுது, நெடுநாள் கட்டு உடையுது, உங்களை அரஸ்ட் பண்ணி வைக்கிற அந்தகாரங்கள், லிமிட்டேஷன்ஸ், டிலே, டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் உடையுது, உடையுது. இப்போ பெற்றுக்கொள்ற அபிஷேகத்தை கட்டுகள் உடைக்கிற மகிமை இறங்குது. லியோந்தலரபா சந்தலரபலபா லியோந்தலரபலபலபோ சந்தலரபா. ஓ திடன் கொள், ஓ பலன் கொள், சொந்திடாமல் நீ தொடர்ந்து ஓடு. திடன் கொள், பலன் கொள், திடன் கொள், சொந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஓ மகிமையான பரலோகம் இருப்பதனால் நான் மனமுடைந்து போகவே மாட்டேன். என்ன ஆட்சி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். என்ன ஆட்சி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஓ திடன் கொண்டே நண்பரன் கொண்டே சொந்திடாமல் தொடர்ந்து ஓடுவே. திடன் கொண்டேன், பலன் கொண்டேன், திடன் கொண்டேன், சொந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். சொந்திடாமல் சொல்லுவோம். அபிஷேகம் பலமா இறங்குது, அக்கினி இறங்குது. ஆமென். சொந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நாம் மனமுடைந்து போகவே மாட்டேன். அந்த மகிமையான எத்தனை பேர் சொல்றீங்க? உங்களை தொட்டா பரலோகம் இறங்கும். உங்களுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை தொட்டு பார்த்தா தான் தெரியும். உங்களை இருள் தொட்டு பார்க்கும் பொழுது நீங்க பயப்படக்கூடாது. அந்தகாரம் தொடும் பொழுது பயப்படாத. கோலியாத்து வரும் பொழுது பயப்படாத. செங்கடலை கண்டு பயப்படாத. சிங்க கவியை கண்டு பயப்படாத. உனக்கு விரோதமா மக்கள் எழும்பும் பொழுது பயப்படாதே. அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவ, அதை ஆளுகை செய்கிறவ, ஓ வெற்றி கொடி ஏந்துகிறவ உன் வீட்டுக்கு வருகிறா, உன் வீட்டுக்கு வருகிறா. இந்த அலைக்கடல் மத்தியில ஓ ஒரு வெற்றி கொடி எழுத்தப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது. ஒரு வெற்றி கொடி ஆவியானவர் காட்டுகிறார். God is showing a flag, a victorious flag. ஒரு வெற்றியின் கொடி, ஒரு வெற்றியின் கொடி நீ இருக்கிற இடத்துல உன் குடும்பத்துல எழும்புது. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் ஒரு வெற்றியை தருகிறார், ஒரு வெற்றியை தருகிறார். அந்த கடன், அந்த பிரச்சனை, அந்த டிலே எல்லாத்திற்கும் ஒரு வெற்றி வருகிறது, ஒரு வெற்றி வருகிறது, ஒரு வெற்றி வருகிறது. தேவஜனமே, லியாந்தலரபா ஷந்தலரபா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. லியாந்தலரபா ஷந்தலரபலபா கட்டுகளை உடைக்கிற ஒரு விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்குது, பெற்றுக்கொள்ளுங்க. அக்னி இறங்குது, உற்சாகத்தின் ஆவியானவர் இறங்குறா, பலத்தின் ஆவியானவர் இறங்குறா. எந்த பாடையும் ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். கல்லற கதவுகளை திறந்து போட்ட ஆவியானவர். ஓ ராபா ஷாதா ராபா கழுதையின் தாடியை வைத்து ஆயிரக்கணக்கான நபர்களை ஜெயித்த அந்த ஆவியானுடைய வல்லமாய் இந்த நேரத்தில் இறங்குது. அந்த 120 இறங்கின அந்த மகிமை, 120 பேரை அக்னியால் நிரப்பின அந்த நாவு இறங்கி கொண்டிருக்கிறது.
யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை தொடுகிறார். சிலருடைய ஹீலிங் நடக்கிறத நான் பார்க்கிறேன். சிலருடைய எலும்புகளில் உள்ள பிரச்சனைகள், ஜாயிண்டில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்குகிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரனை கர்த்தர் பலமாக தொட்டு கொண்டிருக்கிறார். சில அந்தகார ஆவிகள் அவனுக்குள்ள இருந்து வெளியே ஓடுகிறதை நான் ஆண்டவர் காட்டுகிறார். ஓடுது ஓடுது. சில மோசமான ஆவிகள் அந்த சகோதரனை விட்டு வெளியே ஓடுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். இந்த ஆராதனை அநேகரை விடுதலையாக்குது. அக்னி இறங்க பண்ணுது. நான் பார்க்கிறேன். உங்களுக்கு பணம் வராம இருந்துச்சுல, ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய வாழ்க்கையில ஆமென், உங்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடுன, உங்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த நபர் விரைவாக கொண்டு வந்து தருகிறார். ஆவியானவர் காட்டுகிறார். இழந்ததை தருகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்ம ஆண்டவர் அதை தருகிறவர். ஆண்டவர் திரும்பி தருகிறவர். இந்த ஆராதனையில கர்த்தர் அதை திரும்ப தருகிறார். திரும்ப தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இழந்ததை திரும்ப தருகிறார். இழந்ததை தருகிறார். புதியதை தருகிறார். புதிய அநேக காரியங்கள் உங்களுக்காக உருவெடுக்கிறது. உங்களுக்காக ஆவியானவர் புதிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தாயின் கருவில் ஒரு பிள்ளை உருவாகும் பொழுது அநேகர் அதை காட்டுங்கள் என்று சொன்னால் காட்ட முடியாத தெய்வச்சனமே, அதுக்கு ஒரு 9 மாசம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குனதை ஆவியில காட்டுகிறார். அது வெளிப்படும். அது வெளிப்படும். அது ஒரு 2 நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, something is now forming. இப்பொழுது நீ ஆராதிக்கிற வேளையில உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீ ஜெபித்தாய் அல்லவா, அப்பா கிட்ட ஓடி வந்துட்ட பாத்தியா? கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, something is forming for you. ஏதோ உனக்கு கன்சீவ் ஆகிறது, ஏதோ ஒன்று உனக்காக கன்சீவ் ஆகுறத நான் பார்க்கிறேன். தேவ ஜனமே, அது பொருளாதார தடையா இருக்கலாம், அது லோன் கிடைக்காம இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி கொண்டு இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். அன்று சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் இன்னைக்கு அது உடையுது. உனக்கு ஒன்று உருவாகுது. உனக்கு ஒன்று உருவாகுது. How many are believing this prophecy? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Something is forming for me. உன் குடும்பத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறாயா? உன் திருமண வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கிறாயா? உன் குடும்பத்தில் ஏராளமான போராட்டமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் கவலைப்படாத. நீ பட வேண்டிய ஒரே கவலை, என் அப்பாவை விட்டு நான் தூரம் போகக்கூடாது. அப்பா நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்கும். அதை எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷியாலையும் அதை தடை பண்ண முடியாது. தேவ ஜனமே, கர்த்தர் ஏதோ ஒண்ணு உன் மேல ஒரு பிளானை வச்சிட்டாரு. அந்த பிளானை எந்த அந்தகார ஆவியாலையும் எந்த இருளாலையும் திருட முடியாது முடியாது என்று ஆவியானவர் பலமாக பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுதி வைங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று எனக்கு உருவாகுது. அது எப்போ வேண்டுமானாலும் என் அப்பா என் கையில் தருவார். தரும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை மறக்காதீங்க. கர்த்தர் இப்படி தீர்க்க தரிசனமாக பேசுகிறாருன்னா நிச்சயமாக இட் வில் மேனிஃபெஸ்ட். அது வெளிப்படும். சம்திங் இஸ் ஃபார்மிங் ஃபார் யூ. சம்திங் இஸ் கன்சீவ்டு. சம்திங் இஸ் காட் மேக்கிங் ஃபார் யூ. ஏதோ ஒன்றை கர்த்தர் உருவாக்குகிறார். இல்லாத இடங்களை பார்த்து கையை நீட்டி ஜெபிங்க. ஆண்டவர் இப்பொழுது ஜெபிக்க வைக்கிறார். உங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இறங்கும் அப்பான்னு ஜெபிங்க. ஓ, வருமானம் இல்லையா? வீட்டில் பொருட்கள் இல்லையா? கையை உயர்த்துங்க. அப்பாவை பார்த்து கேளுங்க. அனுதின தேவைகள் கூட எனக்கு இல்லப்பா, இல்லை என்றால் சரீரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன்ப்பா, ஏதோ ஒன்று எனக்கு பிரச்சனை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, மோசே கையை தூக்குனது போல நீங்க தூக்குங்க. ஒரு 2 நிமிஷம் தூக்கி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக பெருவெள்ளமா இறங்குறாரு. அந்த போராட்டத்தை அடித்து செல்லுகிறார். 20 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? 18 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? 7 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? 30 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? 50 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய கட்டுனாலும் இன்னைக்கு உடைக்கிறாரு. இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது. அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. கையை வசத்தி ஜெபியுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு ஏவுதல் கொடுக்கிறாரு. சிலர் எல்லாம் கமாண்ட் பண்ணி ஜெபிக்க வைக்கிறாரு. உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிற நேரம்.
அந்த வருமான தடை வெளியேறுகிறது. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்ன கட்டி வைத்து என்ன முன்னேற விடாம இருக்கிற தடை இப்பொழுது ரிலீஸ் ஆகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எந்தெந்த போராட்டம் இருக்கோ ஆவியானவர் உங்களை நடந்து ஜெபிக்க வைத்தால் நடந்து ஜெபிங்க. கிச்சன்ல போய் கட்டளை கொடுங்க, பெட்ரூம்ல கட்டளை கொடுங்க, மாடியில கட்டளை கொடுங்க, நடந்து கட்டளை கொடுங்க. எந்தெந்த இடத்துல சத்துரு உள்ள நுழைகிறானோ இயேசுவின் நாமத்தில் உள்ள வராதன்னு சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் அந்த எல்லைகளை லாக் பண்ணுவாரு. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது அது உருவாகும். இட் வில் கன்சீவ். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ இந்த தீர்க்க தரிசன நொடியில, இந்த ஆவியானுடைய அசைவாடுகிற நேரத்துல நீங்க ஆவியின் ஏவுதலோடு எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அது உருவாகும். சிலருக்கெல்லாம் ஸ்பாட்ல அற்புதம் நடக்கும், ஸ்பாட்ல நடக்கும். ஆமென். அவிசுவாசப்படாதீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்பாட் ஹீலிங், ஸ்பாட் டெலிவரன்ஸ், ஸ்பாட்ல அற்புதம் நடக்கும். பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான யுத்தம் இப்பொழுது உடைகிறது. இருளின் ஆவிகள் ஓட்டுகிறது, தலை தெறிக்க ஓடுகிறது. நீங்க எழும்பி நடக்கும் பொழுது உங்களை கண்டு பயப்படுது. ஏன்னா நீங்க தேவ புத்திரிகள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட உங்க பாதத்தின் சத்தம் கேட்கும் பொழுதே பிசாசு ஓடுது. நீங்க எழும்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கல. கையை காட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் செங்கடல் திறக்கட்டும் சொல்லுங்க. நீ எம்மாத்திரம்னு சொல்லுங்க. கோலியாத்தை பார்த்து சொல்லணும், நீ எம்மாத்திரம். ஆமென். அபிஷேக தைலம் என் தலை மேல இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வந்து இருக்கிற கோலியாத்தே, கடனே, உபத்திரவ ஆவியே, என்ன நெடுநாள கட்டி வைக்கிற ஆவியே, உங்களை சின்ன வயசுல இருந்து கட்டி வைக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் இப்ப அரெஸ்ட் ஆகுது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமா நிரப்புறாரு. சிலருடைய வயிற்று பகுதியில் கர்த்தருடைய அக்னி இறங்குது. சிலருடைய சிரசுல அக்னி இறங்குது. சிலருடைய நாவல அக்னி இறங்குது. சிலருடைய காதுகளை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருடைய சத்தம் உங்க காதுக்கு வருது. கர்த்தர் உங்க குடும்பத்தை தொடுகிற நேரம், அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். பெற்றுக்கொள்ளுங்க. மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. லியாந்தலரபா ஷம்தலரபலபலபா. திடன் கொள், பலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன் கொள், நீ பலன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நீ மனம் உடைந்து போகவே வேண்டாம். உன்னை ஆட்டி தேட்ட அன்பரேசு இருப்பதனால் நீ அஞ்சி வாழ்ந்திட வேண்டாம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? இன்னைக்கு ஒரு பலத்த டெலிவரன்ஸ் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அநேக அசுத்தாவிகள் எரிந்து கொண்டிருக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். உங்கள் பிள்ளைகளை கட்டி வைக்கிற அந்தகாரங்கள் எரிகிறத நான் பார்க்கிறேன். திருமண தடைகளை உண்டாக்குகிற ஆவிகள் எரிகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். ஆமென். பொருளாதார பிரச்சனையை உண்டாக்குற ஆவிகள் எரிகிறத பார்க்கிறேன். நெடுநாளா உண்மையா இருந்தீங்கல்ல, நெடுநாளா அப்பாவை தேடினீங்கல்ல, அவர் உங்களை கைவிடுவாரா? இன்னைக்கு திறக்கிறாரு. சில அடப்பட்ட வாசலை திறக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா யாக்கோபை போல நான் போராட போறேன்ப்பா. என் முட்டு சும்மா இருக்குது, அந்த முட்டை உமக்காக தேய்க்க போறேன். என் கால் சும்மா இருக்குது, உமக்காக நடந்து ஜெபிக்க போறேன். என் வாய் சும்மா இருக்குது, இலவசமா கொடுத்தீங்க, அதை திறந்து பாட போறேன். என் கை சும்மா இருக்குது, இனி மொபைலை நோன்றதை காட்டிலும் என் பைபிளை திறக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் கண்ணு சும்மா இருக்குது, அந்த டிவியை மொபைலை பார்க்கறத காட்டிலும் என் அப்பா எழுதி தந்த அந்த அன்பின் வேதத்தை வாசிப்பேன்னு சொல்லுகிற தேவ ஜனமே, வா மூலமா தான் அதிசயம் நடக்கும், வா மூலமா தான் அற்புதம் நடக்கும், வா மூலமா தான் எழுப்புதல் வரும். உன்னை எந்த அந்தகார ஆவியாலையும் தடுக்க முடியாது. நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிற மோதிரம், நீ கர்த்தருடைய கையில் வரையப்பட்டு இருக்கிற, நீ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னுடைய தகப்பன், அவருடைய பிள்ளை. நீ உன்னை எந்த அந்தகாரமோ எந்த மனுஷனோ நியாயம் தீர்க்க முடியாது. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவச்சனமே.
தேவன் அழைத்த ஜனத்திற்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகாரமும் அரெஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அது சரண்டர் ஆகுகிறது. கர்த்தர் சொன்னதை மறக்காத தேவ ஜனமே, கர்த்தர் உனக்காக சிலதை உருவாக்க தொடங்கிட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நீங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ இந்த பிரசன்னத்தோடு தேவ சமூகத்தில் ஆவியின் ஏவுதலோடு ஆவியில நிரம்பி எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னைக்குனாலும் இட் வில் மேனிஃபெஸ்ட். ஏன்னா நீங்க ஜெபிக்கிறது உருவாக தொடங்கிட்டு தேவச்சனமே. அதனால ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. அதையெல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஜெபிக்காமல் வராத ஆசீர்வாதம் ஆபத்தானது. ஜெபித்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் ஆழத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். உங்களோடு பேச விரும்புகிறார் தேவச்சனமே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. லீபா ஷாதலரபா லியாந்தலரபோ ஷம்தலரபலகடரோசியா. தேவச்சனமே, இது கடைசி காலமாக இருக்கிறதுனால காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இனி உள்ள நாட்கள் மகா உபத்திரவங்களும் போராட்டங்களும் கொள்ளை நோய்களும் அநேக காரிருள்களும் தேசத்தை மூடுகிற நாட்கள். தேவஜனம் ஆண்டவரை பற்றி கரிசனையாக இல்லை என்றால் உங்கள் ஜனத்திற்கும் உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் எதை விட்டு விட்டு செல்வீர்கள்? தேவஜனமே, ஆண்டவரை பரிசா கொடுக்காத எந்த தலைமுறையும் அது வெற்றி பெறாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டவரை பரிசா கொடுக்கவில்லை என்றால் இந்த கடைசி காலத்தில் அவர்களால் நிற்க முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 4:5 ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவச்சனமே, காலத்தை நாம் புரோஜனப்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். குஷ்டரோகியா இருந்த அந்த நாகமான பார்த்து ஆண்டு சொன்னாரு, எலிசா தீர்க்கதரிசி சொன்னாரு, 7 தடவை நீர் முங்க வேண்டும் என்று சொன்னாரு. ஆமென். அந்த வார்த்தைக்கு அவன் தாமதப்படுத்தி இருந்தான் என்றால், அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் ஆண்டவருடைய வல்லமை தொட்டிருக்காது, அவன் வாழ்க்கையும் மாறி இருக்காது. தேவஜனமே, அநேகரை நம்ம பைபிளில் பார்க்கலாம் காலத்தை புரோஜனப்படுத்தினவர்கள். பவுலும் சீலாவையும் பாருங்க தேவஜனமே, கெட்டப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணலை, முறுமுறுக்கலை, சோர்ந்து போகலை. ஆண்டவரே, உங்கள் நாமத்திற்காக நின்ன எங்களை ஏன் இப்படி கெட்டி போட்டீர் என்று அவர்கள் கவலைப்படவில்லை. ஆண்டவரை நன்றாய் அறிந்திருந்தார்கள். என் தேவன் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார் என்று 100% அறிந்திருந்தார்கள். எத்தனை தேவச்சனம் பவுலும் சீலாவும் போல கெட்டப்பட்டிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் மேலே கடுகளவு கூட கோபம் இல்லாமல், ஆமென், ஆண்டவர் மேலே ஒரு மன வருத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னு எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஒரு சோத்திரம் பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் உள்ளத்தில் உன் ஆண்டவரை பிரிக்கிற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காத. உன் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் 100% அவர் நன்மையாக தான் அனுமதிப்பாரை தவிர அவர் தீமையானதை அனுமதிக்கவே மாட்டாரு. தேவ ஜனமே, நீ ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்ளாத தேவ ஜனமே. தேவ ஜனங்களே, அதே போலதான் தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு 5 கூழாங்கலை அவர் பறக்கி கொண்டிருந்தாரு. அந்த 5 கூழாங்கலையும் பறக்கும் பொழுது அவர் விரைவாக பறக்கணும். ஏன்னா ஆவியின் ஏவுதலால் தான் கண்டிப்பாக அந்த கூழாங்கலை எடுத்திருக்கணும். அதுல ஒரு கூழாங்கல் தான் கோலியாத்தினுடைய சிரசை உடைக்கிறதாகவும் இஸ்ரவேலுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்ததாகவும் இருந்தது தேவச்சனமே. அதனால அவர் ஒவ்வொரு கல்ல பறக்க லேட்டாக தேவச்சனத்தினுடைய விடுதலை லேட்டாகும். ஒருவேளை தாவீது ஜெபிக்காதவனாக தேவனை துதிக்காதவனாக இருந்திருந்தால் அந்த அருமையான ஆலோசனை அவனுக்கு கிடைத்திருக்காது. ஏன்னா அவன்கிட்ட படபலம் கிடையாது. அந்த ராஜா சொல்றாரு, இந்த அருமையான போர் வஸ்திரங்களை போடுன்னு சொல்லும் பொழுது அந்த போர் வஸ்திரம் கனமாக இருக்கிறது, அந்த ஈட்டி கனமாக இருக்கிறது, அந்த பட்டயம் கனமாக இருக்கிறது. ஏனென்றால் தாவீதுக்கு அதுல பழக்கம் கிடையாது. அவனுக்கு ஆண்டவரோடு மட்டும்தான் பழக்கம் உண்டு. இப்போ ஆவியானவருடைய சத்தம் அவனுக்கு உண்டாகிறது. அவன் இருதயத்தில் ஒரு நடத்துதல் உண்டாகிறது. ஒரு 5 கல்லை எடுக்கலாம். ஒருவேளை தாவீது சோர்ந்து போய் இதை நான் எப்படி ஜெயிக்கன்னு பயந்திருந்தார் என்றால், ஆண்டவரை நம்பாமல் இருந்திருந்தால், தன் மேல் இருந்த அபிஷேகத்தை நம்பாமல் இருந்திருந்தால் அந்த கோலியாத்தை வீழ்த்திருக்க முடியாது. தேவச்சனமே, உன்னுடைய தாமதம் உன் குடும்பத்தின் தாமதம், உன்னுடைய ஜெப தாமதம் உன் விடுதலையின் தாமதம்.
உன்னுடைய அவிசுவாசம் உன் விடுதலையை தாமதப்படுத்தும். அதனால நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ அவிசுவாசத்தோடு இருக்கிறத காட்டிலும் நீ விசுவாசத்தோடு இருக்கலாம் அல்லவா? நீ சோர்ந்து போய் தூங்குறத காட்டிலும் நீ ஜெபிக்கலாம் அல்லவா? இந்த 100 நாள் ஜெபம் அதை தான் செய்கிறது. நீ சோர்ந்து போயிருக்கலாம், இந்த 100 நாள் நீ தளர்ந்து போயிருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த 100 நாள் ஜெபம் இல்லை என்றால் நீ ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை ஆவியில அனலாக்கி உன்னை பலப்படுத்தி உன்னை துதிக்க வைக்கிறாரு. அநேகருடைய கட்டை உடைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னுடைய கட்டுகளை உடைத்து உன்னை விடுதலையாக்கி உன்னை உன் திட்டத்திற்கு நேராக கொண்டு வந்து விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தேவச்சனமே? அதனால துதிக்க ஆரம்பியுங்கள், சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் மேல கோவப்படாதீங்க, ஆண்டவரை வெறுக்காதீங்க. ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொன்னோன்னே ஆண்டவர் ஏன் செய்யலன்னு கவலைப்படாதீங்க தேவச்சனமே. ஆண்டவர் 1000 நோக்கத்தோடு உங்களை உருவாக்கி உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பாரு. தேவச்சனங்களே, இந்த அருமையான லோத்தை பாருங்கள். பசுமையான ஒரு இடத்துல போய் குடியிருந்தாரு. ஆனா அங்க பாவம் இருந்தது. தன் குடும்பத்தை நாசாக்கி இருந்தாரு. ஆனாலும் அந்த ஜீவன் மரித்து விடக்கூடாது. அந்த தேசம் அழியும் பொழுது அந்த ஆபிரகாமினுடைய சொந்தமாகிய லோத்து மரித்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாமின் பெயருக்காக, ஆபிரகாம் ஆண்டவருடைய நண்பனாக இருந்ததுனால ஆண்டவர் ஒரு இரக்கத்தை செய்து ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதனை அனுப்பும் பொழுது ஒரு மாடை கயரை இழுத்துட்டு வருகிறது போல அந்த மாடு கீழ்ப்படியாமல் பின்னாடி இழுக்கும். ஆனால் இந்த மேய்ப்பன் என்ன செய்வார்? முன்னாடி இழுப்பாரு. இந்த ஆடையும் பாருங்க தேவஜனமே, நீங்க ஆடுகளை கூட பார்க்கலாம். ஒரு கயரை கட்டி இழுக்கும் பொழுது அது பின்பாக இழுக்கும். இப்படிதான் தேவஜனமே லோத்து பின்பாக இழுத்து இழுத்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்காம தன்னை இருமாப்பு படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். அவங்க மனைவி பின்னிட்டு பார்த்தாங்க. தேவஜனமே, மறந்து போகாதீர்கள், அவர்கள் வெளியே வர தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவர்கள் உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அக்னி வந்து கொண்டிருக்கு. தேவஜனமே, லோத்து தன்னுடைய வாழ்க்கையில டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, உங்க காலத்தை வீணாக்காதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறத சீக்கிரமாக செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னாரு, அந்த விதவையின் வீட்டுக்கு போ. அவர் தாமதம் படுத்த படுத்த அவருடைய ஆகாரம் தாமதமாகும். அது மட்டும் இல்ல, அவர் வர தாமதித்தால் கடைசியாக அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அங்க 2 பேர் தற்கொலை பண்ணலான் இருக்காங்க. அதனால ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை சீக்கிரமாக செய்யணும். ஏனென்றால் நீங்க தாமதித்தால் சில உயிர்கள் போய்விடும். தேவஜனமே, சில உயிர்களுக்கு நீங்க உத்தரவாதிகளா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஜெபிக்க சொல்றாரா? ஜெபிங்க. உங்களுக்கு இந்த 100 நாள் அற்புதமே நடக்காட்டியும் ஜெபம் என்ற மண்டலம் எழும்பி இருக்கு, ஜெபம் என்ற மேகம் எழும்பி இருக்கு. ஆண்டவர் எப்படியாவது பெருவெள்ளத்தை தருவார். வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் கொடுக்கப்படும். 100 நாள் கேட்டிருக்கிறீங்க. ஒருவேளை இந்த 100 நாள் நீ நடக்காட்டியும் 100 நாள் முடிந்த பிறகு நடக்கும். எப்பொழுது வேணுமானால் நடக்கலாம். என வேத வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த 100 நாளும் நீங்க தேடுறீங்க, நீங்க தட்டுறீங்க, நீங்க கேட்கறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு திறக்கப்படும், உங்களுக்கு தென்படும், நீங்க கண்டடைவீர்கள். அதனால தயவு செய்து விட்டுவிடாதீர்கள். கர்த்தர் உங்கள்கிட்ட 100 நாள் ஜெபிக்க சொன்னார்னா ஜெபிங்க. 100 நாள் முடிந்த பிறகு என்ன செய்வேன் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை நடத்த போறது 100 நாள் ஜெபம் கிடையாது. உங்களை நடத்த போறது ஆவியானவர். ஆண்டவர் உங்களுக்கு 100 நாள் ஜெபம் முடிந்த பிறகு அடுத்த பிளான் தருவாரு. ஏனென்றால் நீங்க தேவ திட்டத்துக்குள்ள வாரீங்க. ஆவியானவர் இந்த 100 நாள் ஜெபத்துல பங்கு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்புவாரு. ஏதோ ஒரு ஜீவன் உங்க நேரத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபி மகனே, ஜெபி மகளே. அற்புதத்திற்காக மட்டுமல்ல, ஆவியானவர் சொன்னதுனால ஜெபிக்கணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் ஏதோ விதத்துக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. என் ஆண்டவர் ஏன் ஜெபிக்க சொன்னார் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஜெபத்துல இன்வால்வ் பண்ண வச்சிருக்கிறார்னா அதுக்கு 1000 நோக்கம் இருக்கும். எத்தனையோ ஜனங்களை விடுவிக்கிறாரே, உன்னை விடுதலையாக்க மாட்டாரா தேவ ஜனமே? அதனால இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறத செய்யுங்கள் தேவ ஜனமே. தேவ ஜனங்களே, எலிசாவை பாருங்கள், காலத்தை பிரோஜனப்படுத்தினார். அவன் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாருன்னு தெரிஞ்ச உடனே இருக்கிற கொஞ்ச நிமிடம் கூட வெளியேறப்பட்ட நிமிடம். ஏன்னா அந்த நிமிடங்களை கைவிட்டு இருந்தார் என்றால் ஒருவேளை 2 மடங்கு பயன்படுகிறத தவிர்த்திருக்க முடியும். ஒருவேளை 2 மடங்கு பயன்படுகிறத முறியடித்திருப்பான் சாத்தான். அதனால அந்த கடைசி நிமிடங்களை பாருங்களேன். நீ குதிரையில எலியாவை எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த கடைசி நிமிடம் எலிசா விடாத போராட்டத்தில் இருந்தாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தினாரு. தெய்வ ஜனங்களே, கர்த்தர் உங்களை காலத்தை பயன்படுத்த சொல்லுகிறார்னா ஏதோ ஒரு அபிஷேகம் உங்ககிட்ட வந்திருக்கு. ஒரு இம்பார்ட்டேஷனை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. விட்டு விடாதீங்க. சிறிது நேரம் பிறகு நீங்க அபிஷேகத்தில் பயன்பட வேண்டிய நேரம் வருகிறது. தெய்வ ஜனமே, எலியா எடுக்கப்பட்ட பிறகு எலிசாவை தான் தேவன் பயன்படுத்தினாரு. தெய்வ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர்
கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. இனி வருகிற நாட்கள்ல உங்களை பயன்படுத்துவாரு. தேவச்சனமே, எலிசாவை பாருங்கள். அந்த கடைசி நிமிடத்துல 2 ராஜாக்கள் 2:2 சொல்லுகிறது, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். தேவச்சனமே, கடைசியாக எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் எலிசா பின்தொடர்ந்தாரு. ஏன் தெரியுமா? ஒரு வல்லமையான அபிஷேகம் அவர் மேல இறங்கணும், தேசத்தை அவர் கலக்கணும். அந்த கடைசி நிமிடம் அற்புதமான நிமிடம், கடைசி நிமிடம் தேவனுடைய நிமிடமா இருந்தது. அந்த நிமிடத்தை தப்ப விடாம எலிசா பின்பற்றுறது போல எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த கடைசி நிமிடத்துல தேவனுடைய ராஜ்யம் இந்த கடைசி நிமிடத்துல வந்திருக்கிறது. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம், இருளின் காலத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் எலியாவை பின்பற்றுங்களோ இல்லையோ, ஆவியானவரை பின்பற்றுங்கள், அபிஷேகத்தை பின்பற்றுங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேளுங்கள். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவாரு. அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவர்தான் பிலிப்பை நடத்தினார், அவர்தான் பவுலை நடத்தினார், அவர்தான் பேதுருவை நிரப்பி பேதுருவை வழி நடத்தினவர். கடைசி பரியந்தம் உங்க கூட இருக்கிறவர். ஆண்டவர் வரும்பொழுது ஆமென், ஆவியே வா, மனவாட்டியே வா என்று சொல்லுகிற சத்தம் கேட்கிற வரை ஆவியானவர் உங்க கூட இருக்க போகிறாரு. அவர் சத்தத்தை கேளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறாரு. நீங்க சத்தத்தை கேட்க லேட் ஆகுனீங்கன்னா உங்க குடும்பம் ஆபத்தில் இருக்கும், உங்க தொழில் ஆபத்தில் இருக்கும், உங்க வாழ்க்கை ஆபத்தில் இருக்குது. தேவஜனமே, கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னாரு, 40 நாள் இருக்குது, நீ சீக்கிரமா போய் சொல்லு, இந்த 40 நாளுக்குள்ள இந்த நினிவே அழியும். ஆனால் இந்த யோனாவை பாருங்கள், இந்த யோனா படுத்து தூங்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த யோனா சோர்ந்து போய் இருக்கிற வரை, பயந்து இருக்கிற வரை, தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு யோசிக்கிற வரை யோனாவை கர்த்தரால பயன்படுத்த முடியல. கர்த்தர் ஒரு உபத்திரத்தை வர பண்ணுகிறாரு, ஒரு போராட்டத்தை வர பண்ணுகிறாரு. தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சத்தத்தை கேட்டு நீ முடங்கி போய் இருப்பனா, ஒரு போராட்டம் வரலாம். அது உன்னை உடைக்கிறதுக்கு இல்ல, அது உன்னை உருவாக்க வருது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை உருவாக்கி தான் பயன்படுத்துவாரு. உன்னை உருவாக்குறதுக்காக சில போராட்டம் வந்திருக்கும். நீ பயப்பட வேண்டாம். அதனால நீ மீனின் வாயில இருக்கலாம், மீனின் வயிற்றுக்குள் இருக்கலாம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு வருவாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் 40 நாள்ல அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறார்னா, நீ அதுல ஒரு நாள் டிலே பண்ணனா அவங்களுக்கு 39 மாறும். நீ 20 நாள் டிலே பண்ணனா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்கு நாள் இருக்காது. நீ 40 நாள் டிலே பண்ணிட்டனா அந்த ஜனங்கள் மேல அக்கினி இறங்கிரும், அழிந்து போவார்கள். ஏனென்றால் உனக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் 40 நாள்ல அழிக்க போறாருன்னு. அதனால தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற தெய்வ ஜனமே, நீ ஒவ்வொரு நாள் டிலே பண்ண கர்த்தர் சொல்லுகிறத டிலே பண்ண தேசம் அழியும். உன் குடும்பத்தில் பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். போராட்டத்தின் மத்தியில ஒரு நல்ல எலிசாவை போல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. சமரியா தேசத்துல பெரிய உபத்திரம் வந்தது, பெரிய பஞ்சம் வந்தது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எலிசா மேல இறங்கி எலிசா மூலமாக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, நாளைக்கு இந்த நேரத்துல அந்த பஞ்சத்துக்கு ஒரு முடிவு வருதுன்னு சொன்னாரு. அதே போல தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதத்தை செய்தாரு. அதே போல கர்த்தருடைய ஆவியானவர், நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்க குடும்பத்திற்கும் உங்க தேசத்திற்கும் உங்க தலைமுறைக்கும் வரப்போகிற போராட்டத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கிற வார்த்தையை உங்க வாயில தான் வச்சிருப்பாரு. எப்படி எலிசாவுடைய வாயில தீர்க்க தரிசன வார்த்தை வந்ததோ, உங்க வாயில இருந்து தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொண்டு வருவாரு. ஆமென். தேவ ஜனமே, சமாரியாவுக்கு விரோதமாக சீரியா ராஜ்யம் எழும்பி அவர்களை அடைத்து வைத்த பொழுது, ஜனங்கள் எல்லாம் பட்டினியாக இருக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் பிள்ளைகளை கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஆனால் அந்த பஞ்சத்தை மாத்துகிறத 4 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் காட்டுகிறாரு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். தேவச்சனமே, ஒவ்வொரு நிமிஷம் அவங்க டிலே பண்ண அந்த அதிகாரத்தில் சொல்லுது, அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் பிள்ளையை கறி வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ராஜா ரட்டு உடுத்தி இருக்கிறாரு. அந்த தேசத்துல பயங்கர பிரச்சனைகள், அந்த தேசத்துல பயங்கர பஞ்சம், சாப்பாடுக்கு வழி இல்லாம பிள்ளையை கொண்டு சாப்பிடுற லெவல்ல அவ்வளவு உபத்திரமும். இந்த 4 குஷ்டரோகிகள் கூட இங்க இருந்து சாகிறத காட்டிலும் சீரியா இடத்துல போய் அந்த ராஜ்யத்துல சாப்பாடு தந்தா சாப்பிடுவோம். ஆமென். அவங்க நம்மளை கொண்டு போட்டாலும் சரி சாவோம். இங்க இருந்து பசியில சாகிறதுக்கு அவர்கள் கையில போய் பிழைத்தால் பிழைப்போம், மரித்தால் மரிப்போம் என்று போகும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லி இருந்த வார்த்தையின்
வார்த்தையின்படியே கர்த்தர் சீரியாவின் படையை பயங்காட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காற்றின் சத்தத்தை தான் அனுப்புனாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு சத்தத்தை அனுப்புனாலே போதும், உன்னை எதிர்த்திருக்கிற போராட்டம் எல்லாம் ஓடிரும். தேவச்சனமே, நீ ஜெபிக்க ஆரம்பி, நீ கர்த்தரோடு இணைய ஆரம்பி. உன் நாவு அக்கினி அம்புகளா மாறணும், தீர்க்க தரிசன வார்த்தையா மாறணும். கனி உள்ள தீர்க்கதரிசியாக நீ நிப்பாய் என்றால் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. தேவஜனமே, கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஆவியானவர் இந்த 100 நாளும் நிரப்புவார். நீ உலர்ந்த எலும்புகளை பார்த்து கட்டளையிடுவ, உன் வாழ்க்கையில மாறாததெல்லாம் உன்னை கொண்டு மாற்றுவார். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலமாக நிரப்புகிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, உன் காலத்தை வீணாக்காதே. இந்த 4 குஷ்டரோகிகளும் இங்க யாருமே இல்லை, எல்லாரும் சாப்பாடை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் ஆசீர்வாதங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இந்த அடப்பட்ட தேசமாகிய சமரியாவுக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த சமரியா அழிந்திருக்கும். அதனால அவங்க சொல்றாங்க, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு செகண்டும், தேவஜனமே, ஒவ்வொரு நிமிஷம் அல்ல, ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒரு பிள்ளை செத்துட்டு இருக்கலாம், கறி வைத்து தின்னி கொண்டிருப்பாங்க. ஏன்னா தேசத்துக்குள்ள பஞ்சம் தலைவெறித்து ஆடும் பொழுது இந்த குஷ்டரோகிகள், உணர்வில்லாத குஷ்டரோகிகள், குஷ்டரோகம் என்றாலே உணர்வு கிடையாது. சரீரத்தில் ஒரு ஆணி இறங்கினா கூட 6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு தான் சொல்லுவாங்க, என்னடா இது ரத்தமாக கிடக்குதுன்னு பார்த்தா தன்னுடைய காலில் ஆணி இறங்கி இருக்கும். இதுதான் குஷ்டரோகியினுடைய அனுபவம். உணர்வில்லாத அந்த குஷ்டரோகிகளுடைய உள்ளத்தில் உணர்வு இருந்தது. தேவச்சனமே, இன்னைக்கு நமக்கு குஷ்டரோகம் கிடையாது, ஆனால் உள்ளத்தில் உணர்வு இல்லை. தேவச்சனமே, ஆண்டு சொல்றாரு, உன் காலத்தை வீணாக்காத. எத்தனை நாள் வீணாக்குன, எத்தனை நாள் சோர்ந்து போன. இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி டைமை வேஸ்ட் ஆக்க மாட்டேன், நான் இனி ஜெபிப்பேன், இனி போராடுவேன், இனி ஆண்டு சமூகத்தில் வருவேன். தேவ ஜனமே, அந்த குஷ்டரோகிகள் டைமை வேஸ்ட் ஆக்க சில பிள்ளைகள் மரித்திருப்பார்கள், சில எதிர்காலம் அழிந்திருக்கும், சில தேவத்திட்டு அழிந்திருக்கும். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாதுன்னு தேசத்துல வந்து நற்செய்தியை சொன்னாங்க. என்ன நற்செய்தி? எல்லா சீரியர் ராணுவம் ஓடிட்டு கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி மூலமா சொன்னது நடந்துட்டு, ஆமென், அடுத்த நாள் பஞ்சம் மாறுன்னு சொன்ன வார்த்தை நடந்துட்டு என்று அந்த 4 குஷ்டரோகிகளும் உணர்வடைந்து போய் சொன்னார்கள். அவர்களுடைய சரீரத்தில் தான் குஷ்டரோகமே இருந்தது தவிர அவர்கள் உள்ளம் நல்லா இருந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறத நம்ம செய்ய வேண்டும். நம்ம தாமதிக்க தேசத்துல அற்புதங்கள் தாமதிக்கும். தேவ ஜனமே, நம்ம குடும்பத்துல அற்புதங்கள் தாமதிக்கும். தேவ ஜனமே, இதுல இருந்து எப்படி தப்பிக்க ஆண்டவர் சொல்லுகிறாரு. இதுல இருந்து தப்பிக்க சில வழிகள் உண்டு. கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னாரு, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழையை பூட்டுறதுக்கு முன்னாடி தேசத்துல மக்களை கூப்பிடுன்னு சொன்னாரு. ஆனா அந்த பேழையை பூட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஜனங்களும் வரல. அந்த நிமிடம் அற்புத நிமிடம், அந்த நிமிடம் வந்து தங்க நிமிடங்கள். ஏனென்றால் அந்த கதவு பூட்டப்பட்டால் திறக்கப்படாது. அன்னைக்கு அந்த தேசம் அலட்சியமாக எண்ணார்கள், செவிக்காமல் இருந்தார்கள், ஆண்டவரை தேடாமல் இருந்தார்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நோவாவுடைய பேழையை போல கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அபிஷேக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிற நாட்கள் வருகிறது, உபத்திரத்தின் நாட்கள் வருகிறது. எத்தனை பேர் இந்த கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள ஏறி வாரீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க எதிர்காலத்திற்கு ஆண்டவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறீங்க? ஓடி வாருங்கள், ஏனால் இது அற்புதத்தின் நிமிடம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிருபையின் வாசல் பூட்டப்படும். இதை எந்த பாஸ்டரும் பூட்ட போறதில்லை, தேவனை பூட்டுவார். நோவாவுடைய பேழையை பூட்டினவர் தேவன். அதற்கு பின்பதாக எந்த மனுஷனாலே உள்ள வர முடியவில்லை. நோவாவுடைய சொந்தக்காரங்க கத்தியிருப்பாங்க, ஆனாலும் நோவாவால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை திறந்து வச்சிருக்கிறாரு. நீங்க எந்த தேசத்துல இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த கிருபைக்குள்ள ஓடி வாங்க, தேவ பலத்துக்குள்ள ஓடி வாங்க, அபிஷேகத்துக்குள்ள ஓடி வாங்க, தேவனுடைய அரவணைப்புக்குள்ள ஓடி வாங்க, கிருபை வரங்களுக்குள்ள ஓடி வாங்க, கனி உள்ள வாழ்க்கைக்கு நேரம் ஓடி வாங்க, ஜப வாழ்க்கைக்கு நேரம் ஓடி வாங்க. இது கடைசி காலமா இருக்கிறது. உங்களுடைய தலைமுறையை படிப்பு காப்பாற்ற போவதில்லை, உங்க தலைமுறையை பணம் காப்பாற்ற போவதில்லை. இன்னைக்கு வேலை இருக்கும், நாளைக்கு வேலை இல்லாம இருக்கும், வேலை 4 நாள் இருக்கும், வேலை 4 வருஷம் இல்லாம இருக்கலாம். இதுல இருந்து எல்லா விதத்திலும் இருந்து காப்பாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒரு தேவக்கரம் உனக்காக ஆயத்தமா இருக்கிறது. உன் குடும்பத்தை பணத்துக்கு நேராக படிப்புக்கு நேராக நடத்த எவ்வளோ முயற்சிக்கிறாய தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தை தேவ சமூகத்துக்கு நேராக நடத்த நீ எவ்வளவு நேரம் தேவனோடு உறவாடினாய்? தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழியை ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தேவ ஜனமே, தூங்குகிற நீ எழும்பணும்னா தூங்குற அனுபவம் என்ன தெரியுமா? பிரேயர்லெஸ் லைஃப், ஜெபிக்காத வாழ்க்கை, தேவனோடு
தேவனோடு உறவாடாத வாழ்க்கை, சோர்ந்து போன அனுபவம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தூக்கத்திலிருந்து நீ எழும்பிட்டனா உன்னுடைய காலத்தை நீ ஆதாயப்படுத்தலாம். உன் குடும்பம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படும். ஆமென். ஒரு உண்மையான தகப்பன், ஒரு உண்மையான தாயினுடைய ஆசை என்ன தெரியுமா? உன் குடும்பம் இந்த உலகத்தில் மட்டும் வாழணும்னு ஆசைப்படுறது கிடையாது. நீ ஒரு நல்ல தகப்பன்னா உன் குடும்பம் நரகத்தில் இருந்து தப்பிக்கப்படணும்னு உன் இருதயத்தில் ஒரு ஏக்கம் வேணும். தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறாரு, நல்ல தகப்பனாக, நல்ல பிள்ளையாக, நல்ல தேவ ஜனமாக கர்த்தருடைய நாட்கள்ல, இந்த அருமையான கிருபை நாட்கள்ல, இந்த அற்புதமான நிமிடங்கள்ல எத்தனை பேர் உங்க தூக்கத்திலிருந்து எழுப்புறீங்க? இந்த தூக்கம் என்பது ஜெபக்குறைவு, சோர்வு, துதிக்காமல் இருக்கிறது, போராட்டம் இருக்குதுன்னு தெரியுது, உபத்திரவம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனா ஜெபிக்க முடியல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நேரத்தில் உங்க தூக்கத்தை மாத்துகிறாரு. இந்த அருமையான ஜெபம் உங்கள் தூக்கத்திலிருந்து விடுதலையை கொண்டு வரும். அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டிருக்கிறீங்க, அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து தனி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 100 நாளும் உங்கள் மேல் அசைவாடுவார், உங்க குடும்பங்கள் மேல் அசைவாடுவார். உங்களை கட்டி இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுத்து உங்களையே கொண்டு உங்க போராட்டத்திற்கு விடுதலை கொண்டு வந்து உங்களை விடுதலையாக்குவார் தேவ ஜனமே. அதனால ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய விடுதலையை அனுபவிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you. ஆமென். ஆமென்.